ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் செய்ய போகிறோம். இது சண்டே எடுத்த வீடியோங்க. சண்டே மத்தியானம் சிக்கன் குழம்பும் இட்லி தான் செஞ்சுருந்தேன். பசங்க சிக்கன் குழம்புக்கு இட்லி கேட்டிருந்தாங்க. சாஃப்டான இட்லியும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி காயட்டும். காயிற கேப்பில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் இட்லி. இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கந்தோம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு சிக்கனை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் கறி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கறி இப்போவே பாதி நல்லா வதங்கணும். சிக்கன் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கேப்பில் இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சேன்ல, அது காஞ்சிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஊற்றியோ இல்லை துணி போட்டோ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவை உப்பு இட்லி சோடா போட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி திக்காக கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இட்லி ஊற்றினா ரொம்ப சாஃப்டாக வருங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த கேப்பில் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சிக்கனை பசங்களுக்கு எலும்பு இல்லாத மெத்துனுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. குழம்புல போட்டால் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் பசங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நாம் இதில் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குழம்பு. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு 10 நிமிஷம் கொதித்ததும் திறந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு 2 நிமிஷம் கொதித்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. எங்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிற கேப்பில் இட்லியும் சூப்பராக வெந்துடுச்சிங்க. வாங்க இட்லியே இப்போ எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துச்சு பாருங்கள். இட்லி தட்டு சூடாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இட்லி பிளேட்டை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இட்லியெல்லாம் நல்லா ஆச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு நாம் ஸ்பூனை வச்சு நோண்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி ரொம்ப சூப்பராக பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு கலுண்டு வருங்க. மற்ற இட்லியும் இந்த மாதிரி நம்ம ஹாட் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பும் தேங்காய் அரைச்சி ஊற்றாத சிக்கன் குழம்பும் சாஃப்டான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இட்லியும் சிக்கன் குழம்பும் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். இந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.